3, 2, 1, go. ஹலோ ஆல், நான் மோசஸ். எல்லாருமே நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். வந்து இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் முன்னாடி இருக்குது பாருங்கள், ஸ்கோடாலேருந்து டொர்னாடோ ரெட்டில் ஒரு பியூட்டிஃபுல்லான குஷாக் கார் தான் என் முன்னாடி இருக்குது. ஸோ இப்போ இந்த கார் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து இப்போ தான் ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஒரு மாடல், ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஸ்கோடா குஷாக். சச் எ பியூட்டிஃபுல் கார், 5 டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்து இருக்குது. அண்ட் எஸ்யூவி வந்து நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் வந்து டிமாண்ட் இருக்கிற ஒரு கார் எஸ்யூவி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கிரிட்டா வந்து ரொம்ப டாமினேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஹேரியர் வந்து அது காம்படிஷன் கொடுக்க வந்து ட்ரை பண்ணாங்க. பட் ஹேரியரோட சைஸாக இருக்கட்டும், அது ரொம்ப வந்து லென்த்தியாக ரொம்ப ப்ரீமியமாக இருந்தனால வந்து அந்த அளவுக்கு வந்து காம்படிஷன் கொடுக்க முடியல. அதுக்கப்புறம் வந்து கியாவில் வந்து செல்டோஸ் வந்து வேறு லெவலில் மார்க்கெட்டை அடித்து காலி பண்ணிடுச்சு. ஸோ இப்போ அந்த செல்டோஸ் அண்ட் கிரிட்டாக்கு காம்படிஷனாக ஸ்கோடாலேருந்து குஷாக் வந்து இறக்கியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு வந்து டாமினேட் பண்ணி எல்லாத்தையுமே காலி பண்ண போதா இல்லையா அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ இப்போ இந்த வீடியோவில் இந்த காரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து 1 லிட்டர் டர்போ இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த காரை பற்றி பார்ப்போம் வாங்க. ஸோ இங்கே முன்னாடி இருக்கிற கார் தான் பார்த்திங்கன்னா ஸ்கோடாலேருந்து குஷாக். இது ஒரு ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் ஸ்டைல் வேரியன்ட், டாப் அண்ட் மாடல் இது. ஸோ ஒரு ஃப்ரெண்டில் இருக்க அந்த கிரில் வந்து பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளை ஷேப்பில் ஸ்கோடா ஃபேமிலி கிரில் அண்ட் சுற்றி பார்த்திங்கன்னா ஒரு க்ரோம் ட்ரீட்மெண்ட்டில் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் நம்ம இதோட இன்ஜின் பே வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்ல வெயிட்டு. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா 1 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க, 1 லிட்டர் டிஎஸ்ஐ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டர்போ இன்ஜின் தான் இது. அண்ட் இங்கே டாப்பில் பார்த்திங்கன்னா அந்த சவுண்ட் இன்சுலேஷன் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இதில் வந்து வரல, வந்து தான் நல்லா இருந்திருக்கும். அண்ட் இது வந்து ஸ்கோடாவோட பேஜிங் வந்து இங்கே ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்கோடா கிரில். ஸோ உள்ள வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஏரோடைனமிக்காக நல்ல ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிட் பிளேட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா நல்ல ஏரோடைனமிக்காக நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க, நிறைய ஸ்பேஸ் இருக்குது. அண்ட் வந்து பிளாக் கலரில் கொடுத்தனால வந்து ஒரு பிளாஸ்டிக் தான் இந்த மெட்டீரியல் எல்லாமே. ஸோ பிளாக் அண்ட் ரெட் வந்து அப்படியே வந்து மேட்ச் ஆகுது. இதெல்லாம் வந்து காஸ்ட் கட்டிங்காக பண்ணுற ஒரு விஷயம் தான். அண்ட் இதோட லைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ப்ரொஜெக்டர் லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இது மட்டும் தான் ப்ரொஜெக்டர் லைட்ஸ் அண்ட் எல்இடி கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹாலோஜன் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து கீழே ஃபாக் லேம்பும் பார்த்திங்கன்னா ஹாலோஜன் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து அதோட காம்படிட்டர்ஸ் கிரிட்டாவாக இருக்கட்டும், செல்டோஸாக இருக்கட்டும், அது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து எல்இடி லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த நேரத்தில் ஸ்கோடா வந்து வெறும் வந்து ஒரு ஹாலோஜன் லைட்ஸ் வந்து கொடுக்கும்போது வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசப்படும். பட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா ஸ்கோடாவோட இந்த ப்ரொஜெக்டர் லைட்ஸே வந்து பார்த்திங்கன்னா சச்ச ரொம்ப காஸ்ட்லியான ஒரு லைட்ஸ் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இட்ஸ் வெரி வெரி எக்ஸ்பென்சிவ். நிறைய வந்து லைஃப் வரும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த காரோட வித் வந்து பார்த்திங்கன்னா 1.7 மீட்டர், ரொம்பவே வந்து நல்லா லென்த்தாக இருக்குது. அண்ட் வந்து இது நிறைய வந்து அந்த மசில்டாக இருக்குது பாருங்கள். நிறைய அந்த மசில் ஷேப்லாம் நம்ம இந்த காரில் வந்து பார்க்க முடியும். இங்கேயா இருக்கட்டும், சைடில் பார்த்திங்கன்னா 3 லேயர்ஸ் ஆஃப் மசில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மேலே ஃபுல்லாகவே அந்த கட்ஸ் எல்லாம் நிறையாவே இருக்குது. அண்ட் வந்து கிளாடிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கோடாவோட சிக்னேச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. அது ஒரு பியானோ பிளாக்ல வந்து ஃபினிஷ் ஆன மாதிரி இருக்குது. அண்ட் அதை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரோம் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே வந்து அழகாக இருக்குது. அண்ட் இந்த டயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 17 இன்ச் டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து டயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 205/55 செக்ஷன் டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து ஃப்ரண்ட் வீல் வந்து டிஸ்க் பிரேக் அண்ட் ரியர் வந்து பார்த்திங்கன்னா ட்ரம் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபெண்டர் அப்படி வந்து சுற்றி ஃபுல்லாக வந்து கீழே ஒரு லேயர் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து காருக்கு வந்து ரொம்பவே வந்து சேஃப்டியான ஒரு ஃபீச்சர் அது. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த டோர் ஹேண்டில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு குரோம் கொடுத்துருக்காங்க. இது வந்து 1 டச்சில் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம், கீ நம்ம கிட்டே இருந்துச்சுன்னா. அண்ட் அது மட்டும் இல்லை, சுற்றி வந்து ஒரு குரோம் ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. காரை சுற்றி வந்து போகுது, ரொம்ப வந்து அழகாக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டோமேட்டிக் மிரர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பட் பேஸ் மாடலில் இது ஆட்டோமேட்டிக்காக வராது. அண்ட் இங்கே வந்து டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ரூஃப் ரெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதோட காம்படிட்டர்ஸ்லாம் அந்த ரூஃப் ரெயில்ஸ் வந்து இருக்காது. ஃபோர்ட் ஈகோஸ்போர்ட்டில் பார்த்திங்கன்னா நீங்கள் ரூஃப் ரெயில்ஸ் பார்க்க முடியும். பட் இந்த அளவுக்கு வந்து கேப் அதில் இருக்காது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில்வர் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து அலுமினியம் மெட்டீரியல் இது ரொம்ப வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஷார்க் ஃபின் ஆண்டனா வந்து இந்த காரில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட சைட் லென்த்தோட டைமென்ஷன் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 4.6 மீட்டர். அண்ட் வந்து கிரிட்டா வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர்ஸ் வந்து இதோட கொஞ்சம் வந்து பிக்கராக இருக்கும். அண்ட் மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா அதோட வீல் பேஸ் வந்து 2685 mm வந்து வீல் பேஸ் கொடுத்துருக்காங்க. எந்த அளவுக்கு வந்து வீல் பேஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். பின்னாடி அந்த பூட்டுக்கும் அதுக்கும் கேப் ரொம்ப கம்மியாக தான் வந்து கேப் கொடுத்துருக்காங்க. ஸோ விச் இஸ் வெரி வெரி குட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல் உட்கார பேசஞ்சர்ஸ்க்கு வந்து ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இருக்கும்போதெல்லாம் வந்து வீல் பேஸ் இந்த அளவுக்கு வந்து ஒரு லாங்காக இருந்துச்சுன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக வந்து ஃபீல் பண்ணுவாங்க. இதுவுமே வந்து ரொம்ப வந்து ஒரு மைனிட்டான ஒரு ஒர்க் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இந்த காரை பொறுத்த வரைக்கும். அண்ட் வந்து பின்னாடி வந்து ஸ்பாய்லர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பாய்லர்ஸில் வந்து ஸ்டாப் லேம்ப் வந்து இங்கே வருது. இது வந்து எல்இடி தான். அண்ட் ரியலில் வந்து வைப்பர்ஸ் வருது. அண்ட் ஸ்கோடாவோட பேட்சிங் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் அது கீழே வந்து பார்த்திங்கன்னா குஷாக் அப்படின்ற அந்த பேட்சிங் வந்து இங்கே வந்துருக்குது. அண்ட் அது கீழே வந்து அந்த ஜஸ்ட் ஒரு சின்னதாக வந்து ஒரு குரோமில் ஒரு ட்ரீட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே வந்து ரிஃப்ளெக்டர்ஸ் வந்து இந்த சைடில் கொடுத்துருக்காங்க. போத் சைட்ஸ் இருக்குது, லெஃப்ட் அண்ட் ரைட். அண்ட் வந்து இந்த ரியரில் இருக்க டெயில் லேம்ப்ஸ் பார்த்திங்கன்னா இது வந்து எல்இடி லைட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே இருக்கிற இந்த இண்டிகேட்டர்ஸ் அண்ட் ரிவர்ஸ் லைட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே அந்த ஹாலஜன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க அந்த சென்சார்ஸ்லாம், பார்க்கிங் சென்சார்ஸ் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. அண்ட் ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா வந்து இங்கே வந்துடும்.
நெக்ஸ்ட் வந்து நம்ம பூட் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ நல்ல ஒரு பூட் ஸ்பேஸ் நம்ம கிடைக்குது. 385 liters ஆஃப் பூட் ஸ்பேஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா வந்து டீப்பாக கொடுத்துருக்காங்க. நம்ம லக்கேஜஸ் எல்லாமே வந்து நல்லாவே வந்து இதில் வந்து ஃபிட் ஆகும் தான் நான் சொல்லுவேன். அது வந்து சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 60-40 ஸ்பிட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம சீட்டை வந்து ஃபோல்ட் பண்ணிட்டோம்னா up to 1400 liters ஆஃப் பூட் ஸ்பேஸ் வரைக்கும் நம்ம கிடைக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் நம்ம ஸ்டெப்னி வந்து பார்த்துருவோம். ஸ்டெப்னி பார்த்திங்கன்னா அலைஸ் வராது. அண்ட் வந்து டயர்ஸும் பார்த்திங்கன்னா 16 inch டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு காஸ்ட் கட்டிங் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம புல் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மூலமாக நம்ம ஈஸியாக வந்து புல் பண்ணி பூட் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஹெவியாகவே தான் இருக்குது காரோட அந்த பாடி எல்லாமே. ஸோ வண்டியோட அந்த ரியர் லுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். ஸோ இப்போ சைடில் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் டேங்க் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மக்கிட்ட கீ இருந்தால் வந்து இது ஆக்சுவலி ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ கார் வந்து நான் ஓப்பன் பண்ணிட்டேன். பார்த்திங்கன்னா இது வந்து 50 liters ஆஃப் டேங்க் கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்குறாங்க. ஒரு எஸ்யூவிக்கு வந்து ஆப்வியஸாக வந்து 50 வந்து கொடுக்குறது இட்ஸ் வெரி காமன் திங். ஸோ நம்ம இப்போ ஒரு இன்டீரியர்ஸ் வந்து பார்த்துருவோம். நல்ல ஒரு வெயிட்டான டோர்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ஒன் டச் வந்து பார்த்திங்கன்னா டிரைவர் சீட்டுக்கு மட்டும்தான் வந்து ஒன் டச் கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக ஸ்கோடா கார்ஸில் வந்து எல்லாருக்குமே இந்த ரியர் எல்லாருக்குமே ஒன் டச் கொடுப்பாங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ரியர் மிரர் அட்ஜஸ்டர் வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க லெஃப்ட் ரைட். அண்ட் வந்து சைல்ட் லாக் வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க. நல்ல ஒரு ஹேண்டில் நல்லா கொடுத்துருக்காங்க கம்ஃபர்டபுளாக. அண்ட் சின்னதாக வந்து ஒரு ஃபேப்ரிக் ஒர்க் வந்து இங்கே பண்ணியிருக்காங்க. அண்ட் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஹாட் பிளாஸ்டிக்ஸ் தான். அண்ட் டோர் பாக்கெட்ஸில் பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. பாட்டிலாக இருக்கட்டும், சில லக்கேஜஸ்லாம் ஹோல்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா குஷாக்கான அந்த பேட்சிங் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே வந்து பார்த்திங்கன்னா அவங்க ப்ராப்பரான ஒரு டெட் பெடல் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனில் பிரேக் அண்ட் ஆக்சிலேட்டர் மட்டும் தான் வரும். ரெண்டுமே வந்து நல்ல லெதர் ஃபினிஷ் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வர காஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் லைட் ஃபெசிலிட்டிஸ் வருது. முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து நமக்கு இந்த லீவரில் வந்து இருக்கும். பட் இப்போ இங்கேயே வந்து வர ஆரம்பிச்சிச்சு ஆட்டோமேட்டிக் லைட்ஸ் அண்ட் லெவர் அட்ஜஸ்டர் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் ஏசி வென்ட்ஸ் சுற்றி பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு குரோம் ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஸ்டீரிங் பற்றி நான் வந்து உங்களுக்கு சொல்லியே ஆகணும். இது வந்து ஒரு 2 spoke ஸ்டீரிங் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. 2 spoke ஸ்டீரிங் வீல் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக பார்த்திங்கன்னா நம்ம 3 spoke ஸ்டீரிங் வீல் தான் பார்த்துருப்போம். ஸோ இங்கே ஒரு இது வரும். பட் இந்த ஸ்டீரிங் பொறுத்த வரைக்கும் பியூட்டிஃபுல்லான 2 spoke ஸ்டீரிங் வந்து கொடுத்துருக்காங்க வித் மவுண்டட் பட்டன்ஸ். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் வந்து குரோம் வந்து கொடுத்துருக்காங்க, குரோம் ட்ரீட்மெண்ட். அண்ட் இது வந்து சும்மா அந்த ஸ்க்ராலர் மாதிரி. ஸோ இங்கே வந்து வால்யூம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது, இங்கே வந்து மீடியாவோட அந்த எஃப்எம்ஸ் அதை வந்து மாற்றுறது. அண்ட் மிடில் ஹாரன் அண்ட் ஸ்கோடாவோட பேஜிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒன்ஸ் அகேன் ரவுண்டட் பியூட்டிஃபுல் 2 spoke ஸ்டீரிங். அண்ட் கம்மிங் டு த சீட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் சீட்ஸ் வந்து இந்த காரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு இந்த வேரியண்ட்டில் ஸ்போர்ட்ஸ் சீட்ஸ் வந்து கொடுத்தது வந்து ரொம்பவே வந்து ஒரு பெரிய விஷயம். அண்ட் வந்து அது கூட பார்த்திங்கன்னா இது ஒரு வெண்டிலேட்டட் சீட்ஸும் கூட. வெண்டிலேட்டட் சீட்ஸ், ஸ்போர்ட்ஸ் சீட், பக்கெட் சீட்ஸ் அண்ட் நிறைய லம்போ சப்போர்ட் இருக்குது, ஹெட் அட்ஜஸ்டர் இருக்குது. பட் இது வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் சீட்ஸ் கிடையாது, மேனுவலாக தான் நம்ம வந்து இதை அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ இப்போ நம்மளோட சீட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ரியர் வந்து பார்த்துருவோம். ஸோ ரியரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சன் பிளைண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து அடிஷ்னலாக தான் வரும், இது கூடயே வந்து வராது. அண்ட் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஃபேப்ரிக் மெட்டீரியல் அண்ட் ஹாட் பிளாஸ்டிக். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்டைலிஷாக கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு குரோமில் தான் ஃபினிஷ் ஆகிருக்கு. நல்ல ஒரு ஹேண்டில் அண்ட் வந்து டோர் பாக்கெட்ஸ் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் இருக்க மாதிரி தான் அதே ஸ்டோரேஜ் தான். அண்ட் அந்த ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 6 ஸ்பீக்கர்ஸ் வித் 1 ஊஃபரும் வருது. இந்த வேரியண்ட்டில் வந்து ஊஃபர் வருது, ரொம்பவே வந்து ஒரு ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. ரியர் சீட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெண்டிலேட்டட் சீட்ஸ்லாம் வராது. டாப் நல்ல லெதர் சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவே ஒரு பேஸ் வேரியன்ட்ஸ் அதெல்லாம் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ஃபேப்ரிக் சீட்ஸ் தான் வந்து நம்ம கொடுப்பாங்க. அண்ட் மிடில் வந்து பார்த்திங்கன்னா ஆம்ரெஸ்ட் வித் கப் ஹோல்டர்ஸ் நமக்காக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து 4 பேர் உட்காரும் போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது ஒரு ஸ்போர்ட்ஸ் சீட்டுன்றனால 5 பேர் வந்து கம்ஃபர்டபுளாக உட்கார முடியாது. சென்டரில் ஒரு கிட் உட்காந்தா வந்து ரொம்பவே அட்வைசபிள். அண்ட் ரியலில் இருக்கவங்களுக்கும் பார்த்திங்கன்னா அந்த ஹெட் ரெஸ்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் மிடில் வந்து பார்த்திங்கன்னா ஏசி வென்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே வந்து 2 சி டைப் சார்ஜிங் வந்து போட்டு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் சார்ஜிங் போட்டு நம்ம ஃபோனை வந்து எங்கே வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சோன்னா அதுக்கான ஒரு இது வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸ்மார்ட் ஃபோன் ஹோல்டர்னு சொல்லிட்டு இந்த ஃப்ரண்ட் சீட்டுக்கு பின்னாடி வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து இருக்குது. அண்ட் அது கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த மேகசின் ஹோல்டர்ஸும் வந்து இந்த காரில் வந்து வந்துடும். ஸோ இப்போ நான் வந்து இந்த காரில் உட்காந்து பார்க்குறேன் எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஆக்சுவலி எனக்கு வந்து ரொம்பவே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. அந்த ஹெட் ரெஸ்ட்டாக இருக்கட்டும், அந்த அண்டர் தை சப்போர்ட் இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த காரில் ரொம்பவே வந்து பியூட்டிஃபுல்லாக வந்து கொடுத்துருக்குறாங்க. பட் அதான் சொன்னேன், நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் அந்த ஒரு 4 பேர் உட்காரும்போது ரொம்பவே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் வித் ஆர்ம் ரெஸ்ட் இன்னுமே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்ட் ரியர் சீட்டில் உட்காரவங்களுக்கு 2 கம்ஃபர்டபுளான லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து என் சைடில் இருக்குது, இன்னொன்று வந்து நம்மளோட பக்கத்தில் இருக்க பேசஞ்சரோட சைடில். ரெண்டுமே வந்து தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹோல்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லா இடத்துலையுமே வந்து இது கொடுத்துருக்குறாங்க. நல்லா அதுக்கான ஒரு ஹோல் வந்து நல்லா ஸ்கூப் பண்ணியிருக்காங்க. ஹோல்டர்ஸ் வித் இங்கே ஒரு ஹூக்கும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஹோல்டர்ஸ் அண்ட் ஹூக்ஸ் எவ்ரிவேர் கொடுத்துருக்காங்க. காரில் 4 சைடுமே வந்து கொடுத்துருக்காங்க. பட் ஹூக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரியரில் 2 சைடு தான் வருது.
ஸோ ஃப்ரண்ட்டில் இருக்கவங்களுக்கு அது வந்து வரலன்னு நினைக்கிறேன். அண்ட் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிரைவர் சீட்டில் வந்து அந்த சீட் பெல்ட் வந்து லெவல் ஹைட் வந்து அட்ஜஸ்டர் வந்து கொடுத்துருந்தா வந்து இன்னுமே வந்து நல்லா இருந்திருக்கும். ஸோ நம்ம ரியல் எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் பார்த்துட்டோம். இதில் வந்து ஸ்போர்ட்ஸ் சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, 60-40 ஸ்பிட்டில் கொடுத்துருக்காங்க. பட் வந்து இந்த சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிக்ளைன் வந்து பண்ணவே முடியாது. ஸோ அது மட்டும் தான் ஒரு விஷயம். ஸோ இப்போ நம்ம ரியல் வந்து ஃபுல்லாக பார்த்துட்டோம். நம்ம ஃப்ரண்ட்டில் நம்மளோட சீட்டில் வந்து பார்த்துடலாம். எஸ், லெட்ஸ் கோ. ஃபஸ்ட் நான் இன்ஜின் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி ஸ்டார்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ பிரேக் வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அண்ட் ஏசி வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே ஆன் ஆகிடும், இல்லை ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனியாக ஒரு விஷயமே கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா டச் ஸ்க்ரீனில் வந்து கொடுத்துருக்காங்க. ஏசிக்கான கண்ட்ரோல்ஸ் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா டச் ஸ்க்ரீனில் இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா வென்டிலேட்டட் சீட்ஸ். ஸோ என் சைடில் இருக்கிற சீட் வந்து நான் இங்கே ஆன் பண்ணிட்டேன். ஸோ கோ பேசஞ்சருக்கான சீட்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஹசார்ட் லைட்ஸான அந்த பட்டன் வந்து இங்கே வந்துடும். அண்ட் இது வந்து சென்டர் லாக் இது. ஸோ ஃபுல் கார் வந்து இங்கே நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏசி வென்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சுற்றி வந்து மைல்டான ஒரு குரோம் ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா ஸ்டைலிஷாக தான் இருக்குது ஏசியும் பார்க்குறதுக்கு. அண்ட் கம்மிங் டு த இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம், இது வந்து பார்த்திங்கன்னா 10 inch இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம். அண்ட் இந்த காரில் நிறைய வந்து டெக் வந்து கம்மியாக இருந்தாலும் இது வந்து ஒரு ஜெர்மன் வெஹிக்கிள். இது நல்லா வந்து சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. இது வந்து மேனுவலில் பார்த்திங்கன்னா 6 ஏர்பேக்ஸ் வருது, அண்ட் ஆட்டோமேட்டிக்கில் 2 ஏர்பேக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பட் அதை தவிர்த்து நிறைய வந்து சேஃப்டி ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க கம்பேர்ட் டு அதர் கார்ஸ். உங்களுக்கு ஜெர்மன்னாலே உங்களுக்கு ஆப்வியஸ்லி தெரிஞ்சிருக்கணும். அண்ட் இதில் அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளேலாம் பார்த்திங்கன்னா ஒயர்லெஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு BMW 5 Series நான் ரீசெண்டாக வந்து ரிவ்யூ பண்ணும்போது பார்த்தா அதில் வந்து ஒயர்லெஸ் இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் எந்த காசுமே ஒயர்லெஸ் வந்து பெருசாக கொடுக்கல. பட் இந்த காரில் ஒயர்லெஸ் கொடுத்தது வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்காக தான் இருக்குது எனக்கு. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் கியர் பாக்ஸ். இது 80 with 6 speed கியர் பாக்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து ஒயர்லெஸ் சார்ஜிங் இது கூட வந்து வந்துடும். அண்ட் 12V சாக்கெட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா 2 அந்த சி டைப் ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ரியர்லேயும் 2, இங்கேயும் வந்து 2 கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து காயின்ஸுக்காக சும்மா ஒரு காயின்ஸ் இல்லைனா அந்த பாஸ் அதெல்லாம் வந்து இதுக்குள்ளே ஹோல்ட் பண்ணிக்கலாம். அண்ட் 2 கப் ஹோல்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மிடில் சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹேண்ட் பிரேக்ஸ் இது வந்து மேனுவலில் தான் கொடுத்துருக்காங்க இந்த காரை பொறுத்த வரைக்கும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேவரேட்டான ஆம்ரெஸ்ட், ஸ்லைடிங் ஆம்ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க வித் ஜம்போ ஸ்டோரேஜ். எவ்வளோ பெரிய ஸ்டோரேஜ் இருக்குது பாருங்கள் இந்த ஆம்ரெஸ்ட்டில். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைடிங் தான். ஸோ நம்மளோட தேவைக்கு ஏற்ற மாதிரி ஸ்லைட் பண்ணிக்கலாம். அண்ட் அது கூட வந்து பார்த்திங்கன்னா பியூட்டிஃபுல்லான ஒரு டேஷ்போர்ட் இந்த காரில் வருது. நிறைய அந்த பியானோ ஃபினிஷ்லாம் வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இதெல்லாமே வந்து ஹாட் பிளாஸ்டிக், ஃபுல்லி வந்து ஹாட் பிளாஸ்டிக் தான். அங்கே இது பாருங்கள் ஃபுல்லாக ஹாட் பிளாஸ்டிக் தான். பட் இங்கே மட்டும் ஃபேப்ரிக்கில் வந்து கொடுத்துருக்குறாங்க. அண்ட் க்ளவ் பாக்ஸ் வந்து பார்த்தோன்னா ஒரு டீசென்ட் அமௌண்ட் ஆஃப் ஸ்டோரேஜ் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் க்ளவ் பாக்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா அந்த ரெஃப்ரிஜரேஷன், அந்த கூலிங் ஃபங்க்ஷன்ஸ் கூட நம்ம வேணும் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம், ஆன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த ஒரு ஆப்ஷன் வந்து நான் இப்போ தான் பார்க்குறேன். ஸோ இந்த 2 ஸ்போக் ஸ்டீரிங் வீலுக்கு நம்ம வந்துடலாம். மிடில் வந்து ஸ்கோடா பேட்சிங் வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க. அண்ட் வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சர்ப்ரைசிங்காக தான் இருக்குது. நான் வந்து ஃபுல்லாகவே டிஜிட்டலில் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். இதோட காம்படிட்டர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா டிஜிட்டலில் கொடுத்துருக்கும் போது இவங்க வந்து இன்னுமே அந்த அனலாக் அண்ட் டிஜிட்டலில் பார்த்திங்கன்னா அந்த ஸ்பீடோமீட்டர்ஸ்லாம் வந்து டிஜிட்டலில் தான் இருக்குது. பட் ஸ்டில் அனலாகும் இருக்குது. பட் ஒரு இப்போ போகிற ஒரு டெக்னாலஜி வந்து இதில் இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபீல் பண்ண மாதிரி ஒரு விஷயம் தான் இது. க்ரூஸ் கண்ட்ரோல் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இங்கே லெஃப்ட் சைடில் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ க்ரூஸ் கண்ட்ரோல் அண்ட் இண்டிகேட்டரான கண்ட்ரோல்ஸ் வந்து லெஃப்ட் சைடில் வந்துடும். அண்ட் ரைட் சைடில் பார்த்திங்கன்னா வைப்பர்ஸ்க்கான கண்ட்ரோல் வந்து ரைட் சைடில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரெயின் சென்சிங் வைப்பர்ஸ் தான் வந்து இந்த கார்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க. ரீசெண்டாக நம்ம மினி கூப்பரில் வந்து இந்த ரெயின் சென்சிங் வைப்பர்ஸ் பற்றி பார்த்தோம். ஸோ இதுலேயும் வந்து கொடுத்துருக்காங்க ஆட்டோமேட்டிக். அது நம்ம வேணும்னா வந்து ஆட்டோ செட் பண்ணோன்னா அப்படியே மழை பெய்யும் போது ஆட்டோமேட்டிக்காக வந்து வைப்பர்ஸ் வந்து ஆன் ஆகிடும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பேடல் ஷிஃப்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் அண்ட் லெஃப்ட் சைடில் வந்து மைனஸ். அண்ட் பேடல் ஷிஃப்ட்ஸ் வந்து ரொம்ப அப்படியே யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ப்ளீஸிங்காக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங், ரிவர்ஸ், நியூட்ரல், டிரைவ் ஆர் ஸ்போர்ட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஸ்போர்ட்ஸ் மோட் போட்டுட்டு பேடல் ஷிஃப்ட் யூஸ் பண்ணி அப்படியே சிட்டா பறக்க போகிறோம் கொஞ்சம் நேரத்தில். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். அண்ட் வந்து இந்த மிரர் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிம் மிரர் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் இந்த காரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு பேஸ் வேரியண்ட்டில் நம்ம வந்து மேனுவலாகவும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சப்போஸ் தெரியாமல் இருந்துச்சுன்னா உங்களோட கார்லையும் பார்த்திங்கன்னா கீழே வந்து ஒரு இது மாதிரி இருக்கும். அதை நீங்கள் ஒரு சின்ன ஒரு பிளாஸ்டிக் மெட்டீரியலில் இருக்கும். அதை நீங்கள் இது பண்ணிங்கன்னா நைட் டைமில் வந்து உங்களுக்கு அந்த பின்னாடி வர அந்த ஹைவீம் லைட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகாது. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வேனிட்டி மிரர்ஸ் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. பட் அதோட லைட்ஸ் வந்து இங்கே வரல. அண்ட் டிரைவர் சீட்லேயும் பார்த்திங்கன்னா இங்கே மிரர்ஸே வரல. அப்புறம் நம்ம எதுக்கு லைட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு. அண்ட் சென்டர் கன்சோலில் லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு எல்இடி லைட்ஸ் மாதிரி தான் இருக்குது. ஒயிட் கலர் லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வார்ம் ஒயிட்டில் இருக்குது. அண்ட் சென்டரில் சன்ரூஃப் இருக்குது, எலக்ட்ரிக் சன்ரூஃப் இது.
பேனரோமிக் சன்ரூஃப் கிடையாது, பட் எலக்ட்ரிக் சன்ரூஃப். அண்ட் இங்கே வந்து மிடில் வந்து பார்த்திங்கன்னா இல்லையா சன்கிளாஸ் அந்த ஹோல்டர் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன், பட் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். பட் ஐ திங்க் வி கேன் இது யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ சன்ரூஃப் வந்து பார்த்திங்கன்னா ஒன் டச்சில் ஓப்பன் பண்ணிடலாம். பட் இல்லை அந்த வாய்ஸ் மானிட்டரிங்லாம் கிடையாது. ஹலோ ஸ்கோடா ஓப்பன் த சன்ரூஃப் எல்லாம் சொல்ல முடியாது நம்ம இந்த காரில். ஸோ இப்போ நான் அதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இங்கே ஒரு விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணிக்கலாம்னு எனக்கு தெரியல. இங்கே ஒரு சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். இதில் வந்து அந்த காயின்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இதில் ஹோல்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கோடா சவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீக்கர்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் 6 ஸ்பீக்கர்ஸ், இது 1 ஊஃபர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஆடியோ குவாலிட்டி ரொம்ப வந்து நல்லாயிருக்கும் இந்த காரை பொறுத்த வரைக்கும். ஸோ ஐ திங்க் நம்ம வந்து இன்டீரியர்ஸ் பற்றி நிறைய விஷயங்கள் வந்து கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ட்ரைவ் போயிடலாம்னு நினைக்கிறேன். ட்ரைவ். ஸோ இப்போ வந்து நம்ம ட்ரைவ் போகிறதுக்கு முன்னாடி வந்து நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னதை இந்த ஸ்டீரிங் வீல் பற்றி சொல்லி ஆகணும். இது வந்து ஒரு 2 ஸ்போக் ஸ்டீரிங் வீல். இது ரொம்ப வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நல்ல லெதர் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. ஒரு இந்த ஸ்கோடாவில் பார்த்திங்கன்னா 3 வேரியன்ட் இருக்குது. ஆக்டிவ், ஆம்பிஷன், ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இப்போ இருக்கிறது பார்த்திங்கன்னா ஸ்டைலில் பார்த்திங்கன்னா 80 வேரியண்ட்டில் இருக்கிறோம். 1 லிட்டர் டர்போ இன்ஜினில் நம்ம வந்து இப்போ ட்ரைவ் போகிறோம். அண்ட் இந்த ஸ்டீரிங் வீல் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் வந்து நான் என்ன நோட் பண்ணேன் பார்த்திங்கன்னா டில்ட். நம்ம எல்லா ஸ்டீரிங் வீலையும் வந்து கேள்விப்பட்டிருப்போம். இதில் வந்து டெலஸ்கோபிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயமும் இருக்குது. டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக். ஸோ டெலஸ்கோபிக் என்னென்னு பார்த்திங்கன்னா இப்படி வந்து ஃப்ரெண்ட்லேயும் வரும், மேலே கீழே அப் அண்ட் டவுன் நம்ம பண்ணிக்கலாம். அண்ட் ஆஸ் யூஸ்வல் எல்லாத்தையும் இருக்கிற மாதிரி இந்த கீழே பாட்டம் அண்ட் டாப் வந்து ஆப்வியஸாக எல்லா கார்லேயுமே இருக்கும் மோஸ்ட்லி. ஸோ இதுதான் வந்து இந்த ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ 1 லிட்டரில் 80 வந்து 6 ஸ்பீட். இதே மாதிரி 1.5 லிட்டரில் இருக்கிற அதில் வந்து பார்த்திங்கன்னா DSG கியர் பாக்ஸில் அது வந்து 7 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் 12 lakhsலேருந்து இந்த காசோட வேரியண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. 12.7 lakhs வந்து ஸ்டார்ட் ஆகுது ப்ரைஸிங். அண்ட் அப் டு 23 lakhs வரைக்குமே பார்த்திங்கன்னா ப்ரைஸிங் வந்து இருக்குது. அது வந்து 1.5 லிட்டர் DSG கியர் பாக்ஸில் இருக்கிற ஒரு ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் 21.28 அந்த ப்ரைஸிங்கில் வந்து அந்த கார் வந்து வருது. ஸோ இப்போ நம்ம இருக்கிறது பார்த்திங்கன்னா ஸ்டைல் வேரியண்ட். இது டாப் ஒன் மாடல். இதில் வந்து ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் 80 வந்து கொடுத்துருக்காங்க வித் 6 ஸ்பீட். இது வந்து பார்த்திங்கன்னா 19 lakhs வருது நம்ம இன்றைக்கி பார்த்த கார். பட் இதில் வந்து ஆம்பிஷன் அப்படின்றது தான் வந்து ஒரு பேஸ் வேரியண்ட். அது வந்து 12.7 lakhsலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போ நம்ம வந்து ஈசிஆர் ரோட்டில் தான் இருக்கிறோம். ஸோ ஈசிஆர் ரோட்டில் இருக்கிறோம். ட்ரைவ்லேருந்து ஸ்போர்ட் மோடுக்கு மாற்ற வேண்டிய டைம் வந்துருச்சு. ஸ்போர்ட் மோட் அண்ட் பேடில் ஷிஃப்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நான் வந்து கார் வந்து ஓரமாக வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு இதோட 0 to 100 வந்து நம்ம செக் பண்ணிடலான்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. பட் அவங்க கிளைம் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11.4 செகண்ட்ஸில் வந்து இந்த கார் வந்து ரீச் ஆகுதுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணிடுவோம். ஸோ பிரேக்கிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்மீடியட்டாக இருக்குது அதோட ரெஸ்பான்ஸ். நல்லா வந்து நல்லா வந்து பிரேக்கிங் சூப்பராக வந்து இருந்துச்சு. என்ன பிரேக்கிங் ப்ரோ கொடுத்துருக்காங்க? EBS EBD பிரேக்கர்ஸ் எல்லாமே இருக்கும். பேஸ் மாடல்லேருந்து 12 சேஃப்டி ஃபீச்சர்ஸ் பிரேக்கிங்ஸ் எல்லாமே வரும். ஓகே. ஸோ ஒரு 12 சேஃப்டி ஃபீச்சர்ஸ் அந்த பிரேக்கிங்லாம் இந்த காரில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போ வந்து நம்ம வந்து ஸ்போர்ட்ஸ் மோட் போட்டிருக்கோம். ஆனால் வந்து பேடில் ஷிஃப்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். 3 2 1 கோ. இது வந்து ஒரு 1 லிட்டர் TSI இன்ஜின் வந்து இந்த காரில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து 0 to 100 வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11.5 செகண்ட்ஸ் வந்து இந்த கார் வந்து ரீச் ஆகுது. ரொம்ப வந்து குயிக் இல்லைனாலும் ஒரு ஆவரேஜான ஒரு பிக்கப் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து BHP வந்து பார்த்திங்கன்னா 114 BHP. அண்ட் டார்க் வந்து 170 Nm ஆஃப் டார்க். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா 3 சிலிண்டர் இன்ஜின் வந்து இந்த காரில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த காரில் மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா அப் டு 16 km/லிட்டர் வரைக்கும் ஒரு ஹைவேல வந்து கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் சிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா 12 to 14 வரைக்கும் நமக்கு வந்து மைலேஜ் கிடைக்குதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் வந்து டிராஃபிக்லாம் இருக்குது இன்றைக்கின்னு பார்த்து ஈசிஆரில். ஸோ நம்ம பேடில் ஷிஃப்ட் யூஸ் பண்ணும்போது அப் ஷிஃப்ட் பண்ணும்போது தான் நம்ம வந்து இதை வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் நம்ம ஸ்பீடை வந்து கம்மி பண்ணும்போது டவுன் ஷிஃப்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அதுவே வந்து ஸ்பீடை வந்து டவுன் ஷிஃப்ட் பண்ணிக்கும். மீன்ஸ் கீரை வந்து டவுன் ஷிஃப்ட் பண்ணிக்கும். ஸோ இது ஒரு 6 ஸ்பீடு இது இருக்குது. பட் என்னால் 4 ஸ்பீடுக்கு மேலே இந்த ரோட்டில் இன்றைக்கி ஓட்ட முடியலையே. நல்லா ஹாரன் செக் பண்ணிடுவோமா? ஒரு ஆவரேஜான ஒரு ஹாரன் தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஒரு ப்ரீமியமாக வந்து இந்த காரில் வரல ஆக்சுவலி. பார்த்திங்கன்னா டிரைவர் சீட் மட்டும் அந்த 1 டச் நல்ல ஒரு வியூ இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்போர்ட்ஸ் மோட்லேருந்து அந்த ட்ரைவ் மோட் போட்டு ட்ரைவ் பண்ணி பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி அதுவும் நம்ம ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ட்ரை பண்ணுவோம். இண்டிகேட்டர்ஸ் வந்து லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்காங்க.
ஜெர்மனில் எப்போவுமே லெஃப்ட் சைட் தான். ஓகே, ஸோ ஜெர்மன்னா எல்லாத்தையுமே வந்து லெஃப்ட் சைடில் தான் இருக்கும் இந்த பிரதர் வந்து சொல்லியிருக்காரு நமக்கு. Volkswagen, Audi. ஓகே, Volkswagen, Audi எல்லாமே வந்து லெஃப்ட் சைடில் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வெளியில் வந்து அந்த ஒரு எந்த ஒரு நாய்ஸுமே வந்து நம்ம கேட்கல. நல்ல ஒரு இன்சுலேஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த காரை பொறுத்த வரைக்கும். ஸோ லெட்ஸ் கோ. 3, 2, 1 கோ. டிரைவ் மோடில் இருக்கும். AT டிரான்ஸ்மிஷன். ஒன்றும் ஸ்டீரிங் வீல் வந்து ரொம்ப வந்து ஸ்மூத்தாக இருக்குது ட்ரைவ் பண்ணுறதுக்கு. அண்ட் பிரேக்கிங்கும் வந்து ரொம்ப வந்து பர்ஃபெக்டாக வந்து பிரேக்கிங் இருக்குது. ஒரு ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் வந்து டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. ரியரில் இல்லைனாலும் பிரேக்கிங் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அவங்க ஆக்சுவலாக நான் கேட்டதுக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா, ரியரில் வந்து டிஸ்க் பிரேக் இல்லையே பிரதர் அப்படின்னும் போது அது ஆக்சுவலி மெயின்டெனன்ஸ் வந்து இன்னுமே கொஞ்சம் அதிகமாக ஆகும். பட் இதுக்கு வந்து இதுவே போதும் பிரேக்கிங் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அடிக்கடி அந்த பிரேக் பேட்ஸ்லாம் வந்து தேஞ்சு போக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கனால ஃப்ரண்ட்டுக்கு மொத்தமே டிஸ்க்கு போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் இந்த காருக்கு வந்து டாப் ஸ்பீட் வந்து பார்த்திங்கன்னா 170+ வந்து டெஸ்டட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நம்மளால் இப்போ இருக்கிற இந்த ரோட் கண்டிஷனில் கண்டிப்பாக வந்து பண்ண முடியாது. அண்ட் மெயின் திங் பண்ணவும் கூடாது. ஸோ நம்ம ரோட் சைடில் கார் ட்ரைவ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து ட்ரைவ் பண்ணணும். யாருக்குமே எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நம்ம வந்து ட்ரைவ் பண்ணணும். ஸோ நான் வந்து இந்த கார் வந்து டெஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் வந்து கொஞ்சம் வந்து அந்த ஸ்பீட்லாம் வந்து பண்ணியிருந்தேன். அந்த ஸ்பீட் சர்ஜ் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு. ஸோ யூட்டர்ன் பண்ணிடுவோம். யூட்டர்ன் பண்ணும்போது தான் நம்ம இந்த காரோட அந்த ரேடியஸ்லாம் செக் பண்ண முடியும் எந்த அளவுக்கு. ஸோ இந்த ஒரு சின்ன ஒரு யூட்டர்ன் இதில் வந்து எப்படி டேர்ன் ஆகுதுன்றதை நம்ம பார்த்துடலாம். இது வந்து நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லை எனக்கு இந்த விஷயம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் வீல் டிரைவ் இந்த கார். ஸோ நல்லாவே வந்து டேர்ன் ஆகிடுச்சு. இந்த கேப்ஸ்லாம் நம்ம நல்லாவே இந்த காரில் கவர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி நைட் வந்து இதை ஓட்டியிருந்தால் இன்னுமே நல்லா இருந்திருக்கும். ஏன்னா அந்த ப்ரொஜெக்டர் லைட்ஸ் வந்து ஸ்கோடாவோட அந்த லைட்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்றது எனக்கு செக் பண்ணணுன்றது ரொம்ப வந்து ஒரு ஆர்வமாக இருக்குது. பிரதர், இப்போ நம்ம வந்து ட்ரைவ் பண்ணுறது ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன். இது வந்து 19 lakhs சம்திங் சொல்லியிருந்தீங்க. ஃபஸ்ட்டு வேரியண்ட் வந்து ஆம்பிஷன்ன்றது இருக்குல்ல, அதில் வந்து இல்லை ஆட்டோமேட்டிக்கில் இல்லை, ஒரு மேனுவலில் பேஸ் காரில் நம்ம இந்த காரில் இருக்கிற ஃபீச்சர் என்னென்ன வந்து அந்த காரில் இருக்காது பிரதர். அந்த ஃபர்ஸ்ட் வேரியண்ட்டில் ஒரு 12.7 lakhs இருக்கிற காரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி பவர் ஸ்டீரிங் வந்துடும். ஓகே, இந்த லெதர் ஸ்டீரிங்கும் வந்துடும். 4 doors பவர் விண்டோஸ் வந்துடும். ஓகே, டியூவல் ஏர்பேக் வந்துடும். ABS EBD பிரேக் அசிஸ்ட் மாதிரி உங்களுக்கு 12 சேஃப்டி ஃபீச்சர்ஸ் பேஸ் மாடல்லேருந்தே வந்துடும். ஓகே, 15-inch வீல்ஸ் வந்துடும் வித் வீல் கப்ளெட்ஸோட வந்துடும். 15 inch வரும். இதில் வந்து 17 கொடுத்துருக்கீங்க, அதில் 16 வரும். அதில் 16 வீல்ஸ் வரும். ஓகே, ப்ளஸ் டிஸ்பிளே வந்து உள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஜ் கலர் இன்டீரியர் வரும். இது வந்து 7 inch. ஸோ பிளாக் கலர் வராது, இன்டீரியர் பிளாக் கலர் வராது, பேஜ் வரும். இது வந்து 10 inch கொடுத்துருக்கீங்க, அதில் வந்து 7 inch வரும். 7 inch வந்து கொடுத்துருவீங்க. இந்த ஒயர்லெஸ் சார்ஜிங் அதெல்லாம் ஒயர்லெஸ் சார்ஜிங் வராது. ஆட்டோ ஹெட் லாம்ப்ஸ் வராது. ரெயின் சென்சிங் வைப்பர், ரெயின் சென்சிங் வைப்பர்ஸ் வராது. கேமரா அதெல்லாம் ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா வராது. ஆம்பிஷன்ல இருந்தா வரும். பார்க்கிங் சென்சர்ஸ் வருமா? சென்சர்ஸ் வரும். அந்த ஆண்ட்ராய்டு ஆட்டோ ஆப்பிள் கார்ப்ளே வரும், பட் ஒயர்டு வரும். இதில் வந்து ஒயர்லெஸ் கொடுத்துருக்கீங்க. ஓகே, அப்புறம் வேறு வென்டிலேட்டட் சீட்ஸ் வராதுல்ல? வென்டிலேட்டட் சீட்ஸ் டாப் எண்டில் தான் வரும். டாப் எண்டில் தான் வரும். அப்புறம் இந்த மிரர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேனுவல் ஆட்டோ ஃபோல்டபிள் வராது. டாப் எண்டில் தான் வரும். ஸோ அதில் வந்து வராது. வேறு சன்ரூஃப் வராது. அலாய் வீல்ஸ் வராது. அலாய் வீல்ஸ் அதுக்கப்புறம் க்ரோம் ஃபினிஷிங் இன்டீரியரில் இந்த க்ரோம் ஃபினிஷிங்லாம் உங்களுக்கு டாப் எண்டில் தான் வரும். ஓகே, வெளியே அவுட்டோரில் எக்ஸ்டீரியரில் பார்த்தீங்கன்னாலும் க்ரோம் ஃபினிஷிங், ஃப்ரண்ட்டில் லோகோ க்ரோம் ஃபினிஷிங், ரியரில் ட்ரங்க் அண்ட் க்ரோம் ஃபினிஷிங் வரும். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா வெளியே விண்டோ அண்ட் க்ரோம் ஃபினிஷிங்கும் டாப் எண்டில் தான் வரும். ஓ, ஸோ க்ரோம் அந்த சின்ன சின்ன க்ரோம்ஸ்லாம் வந்து வராது. ரூஃப் ரைல்ஸ் ஃபுல்லாக, பட் இன்ஜின் எல்லாமே சேம். அந்த சேஃப்டி எல்லாமே வந்து சேம் தான். சேஃப்டி ஃபீச்சர்ஸ் வந்து பேஸ் மோடில் வந்து 12 சேஃப்டி ஃபீச்சர்ஸ். ஓகே 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 பிரதர். இந்த ஸ்போர்ட்ஸ் சீட்ஸ், அந்த பக்கெட் சீட்ஸ்லாம் வந்துடும்ல? பக்கெட் சீட்ஸ் எல்லாமே அது வந்துடும். ஓகே பிரதர், அப்புறம் அந்த SMPன்ற ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தீங்க. அது கார் வாங்கும் போதே வந்து நம்ம அதுவும் சேர்த்து வாங்கிட்டோம்னா அந்த சர்வீஸ் காஸ்ட் வந்து இயர்ஸ்க்கு வந்து உங்களுக்கு பேசிக் மெயின்டெனன்ஸ் எல்லாமே அவங்களுக்கு ஆயில் சேஞ்ச், ஃபில்டர் சேஞ்ச் எல்லாமே அவங்களே பண்ணிடுவாங்க. அவங்களே பண்ணி நம்ம எவ்வளோ பே பண்ணால் 30,000 for 4 years வரும். 30,000 பே பண்ணணும். பட் அந்த அதான் எவ்ரி இயர் வந்து நம்ம சர்வீஸ்க்கு எவ்வளோ பே பண்ணுறோம்? இயர் பார்த்தீங்கன்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா 6 to 7,000 வரும் உங்களுக்கு. ஓகே, இது பே பண்ணிங்கன்னா அக்கார்டிங் டு 4 years பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் சர்வீஸ் வந்து 15,000 kilometers ஒரு இயர் தான். ஓகே, ஸோ நமக்கு இன்றைக்கி இந்த கார் வந்து கொடுத்ததுக்கான குன்ஸ் கோடா இந்த பெருங்குடியில் இருக்கிற பிரான்ச்சுக்கு வந்து தேங்க்யூ. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, மறக்காம உங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு என்ன காசு தான் நீங்கள் வந்து பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ கீழே வந்து கமெண்ட்டில் வந்து எனக்கு தெரியப்படுத்துங்க. அண்ட் வந்து இந்த ஸ்கோடா குஷாக்கில் உங்களுக்கு எந்த ஃபீச்சர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வந்து எது வந்து இருந்திருந்தால் இன்னுமே நல்லா இருந்திருக்கும் அப்படி நீங்கள் நினைக்கிறதே வந்து கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். ஸோ வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இட்ஸ் பாய் ஃப்ரம் மோசஸ். லவ் யூ ஆல். ஹேவ் அ கிரேட் டே. டேக் கேர். பாய். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டோல்கேட்டோட பாஸ் இது. ஸோ இந்த நியர்பை ஓஎம்ஆரில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து அவைல் பண்ணிக்கலாம். யாராவது ஓஎம்ஆர்லேருந்து அந்த டோல்கேட்டுக்கு வந்து டெய்லி வந்து ஒரு 60 rupees பே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் பாஸ் வாங்கிக்கோங்க. அந்த பெருங்குடி டோல்கேட்டில் வந்து அந்த பேக் ஆஃபீஸ் இருக்கும், அந்த ஆஃபீஸில் போய் ஃபார்ம் ஃபில் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த பாஸ் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஏரியாவில் இருக்கவங்களுக்கு. தெரியாதவங்களுக்கு நான் இதை சொல்லிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா சோழிங்கநல்லூர் ஒரு ஜங்ஷனில் வந்து இருக்கிறோம். அந்த கார்னர்ஸ்லாம் நம்ம அப்படியே டேர்ன் பண்ணும்போது அப்படியே ரொம்ப வந்து நல்லா சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது. டிராஃபிக்லலாம் ட்ரைவ் பண்ணுறதுக்கு கூட ரொம்பவே வந்து நல்லா இருக்குது. அண்ட் வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒன்று லாஸ்ட் திங் கிட்ட நான் சொல்லிக்கிறேன். இந்த காரில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் அந்த ஜிபிஎஸ் விஷயமும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஸ்கோடா ஆப்லேயே வந்து நம்ம அது செக் பண்ணிக்கலாம். இப்போ கார் வந்து எங்கே போயிட்டு இருக்குது அப்படின்ற அந்த ஒரு சேஃப்டி ஃபீச்சர் வந்து இந்த காரில் வந்து கொடுத்துருக்குறாங்க. பாய் பாய் பாய். ஸோ நம்ம ஒன் ஃபைனல் டைம் வந்து நானும் நிறைய டைம் சொல்லிட்டேன். ஒன் ஃபைனல் டைம் வந்து நம்ம செக் பண்ணிடுவோம் ட்ரைவ் மோடில். இந்த ரோடு தான் இப்போதைக்கு ஃப்ரீயாக இருக்குது நமக்கு. 3, 2, 1 go. ஒரு நல்ல ஒரு ஸ்டெச் நம்ம கிடச்சிச்சு ஃபைனலி. அண்ட் ஒன் மோர் திங், நம்ம வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி இதோட ரிவர்ஸ் கேமரா பற்றி பார்த்துருவோம். ஸோ இது ஒரு 360 டிகிரி கேமராலாம் கிடையாது, ஒரு நார்மலான ஒரு ரிவர்ஸ் கேமரா. ஹெச்டி கூட கொடுக்கலன்னு நினைக்கிறேன். ஹெச்டி கொடுத்துருந்தா இனிமேல் பெட்டராக இருந்திருக்கும்.